அடடடடா, பிரியாணி என்ன ருசி! சிக்கன் பிரியாணினா சிக்கன் பிரியாணி தான். அதுவும் ரோச பக்கம் கைப்பக்குவோம் அரும் சுவையும் நாக்கில் நடனம் ஆடுதே. பொறுமையா உட்காந்து அமர ரசிச்சு ருசிச்சு சாப்பிடலான்னு பார்த்தா யாராவது வந்துருவாளான்னு வேற பயமா இருக்க. டக்கு பக்குன்னு 4 வாயில அள்ளி போட்டு ஓடுவோம். வயிறு நிறைஞ்சா சரி. பிறகு எல்லாரோடய வந்து உட்காந்து பொறுமையா மெதுவா ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுவோம். என்ன நடக்குதுங்க? நெட்டச்சி பிரியாணி வச்சு தின்னுட்டு உட்காந்துருக்கா. அட சோத்து மாடு, சரியான சோத்து மாடு ஆகி போச்சே. ஏன் நெட்டச்சி என்னது இதெல்லாம்? வாங்க ரோஜாக்கா. என்னது அக்காவா? இது எப்பத்துல இருந்து? அது எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து அப்படித்தானே. இது வரைக்கும் ஒரு நாள் அக்கா சொக்கான்னு நீ கூப்பிட்டது இல்ல. எப்ப பாரு டோப்பா மண்டாம்பா. பேதி எடுப்பா, இன்னைக்கு என்ன அக்கா சொக்காங்க கண்டுபிடிச்சிட்டேன்னு பாக்குறியோ? என்னத்தை கண்டுபிடிச்சி அக்கா? அமெரிக்காவை கண்டுபிடிச்ச மாதிரி நீங்க ஏதோ பேரிக்காவை கண்டுபிடிச்சிருக்கீங்களோ? சரி, திருட்டு பிரியாணி கண்டுபிடிச்சிருக்கேன். ஐயோ, திருட்டு பிரியாணி இல்ல, நல்ல பிரியாணி தான். சிக்கன் பிரியாணி என்ன ருசியா இருக்கு. போங்கக்கா, பிறகு வந்து சாப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிடுவாங்கல்ல அப்போ. நான் சாப்பிட்டது இருக்கட்டும், நீ எதுக்கு திருட்டு தனமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா? உன்னை இப்ப சாப்பிட கூடாதுன்னு சொன்னேனே இல்லையா? யாருக்கும் தெரியாம அடக்காலக்குள்ள வந்து உட்காந்து திருட்டு தனமா சாப்பிட்டுட்டு இருக்கா பிரியாணிய. யாரா பார்த்தா என்ன நினைப்பாவ? மெயின் அந்த குஷ்பக்கா பார்த்தா என்ன நினைப்பாவ? என்ன நினைப்பாவ? பிரியாணி சாப்பிட்டியான்னு நினைப்பாவ. எவ்வளவு நேரம் தான் கால் வலிக்க வலிக்க நின்றுட்டு கிடக்குது. பசியில தலையே சுத்தி போச்சு, அதான் ஓடி வந்துட்டேன். இதுக்கு மேல அங்க நின்னேன்னு வச்சிடுங்க, டமால்னு கீழே வந்து கிடப்பேன். அதுக்கு அடுப்பங்கரையில ஒத்தையில உட்காந்து சாப்பிட்டதே நல்லதுன்ட்டு ஓடி வந்துட்டேன். சே, உனக்கு இதுக்குள்ள வெக்கமா இல்ல? இப்படியே முதல்ல முந்தி அடிச்சு ஓடி வந்துங்குது. என்னது நான் முதலா? கொஞ்சம் திரும்பி பாரு, அங்கதான் முதல் ரவுண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. சே, எல்லாம் சோத்துக்கு சேர்த்தது வேலை இருக்கு. ஏய் சிலுப்பா, என்ன மைனி சாப்பிடுற இடத்துல வந்து நின்னுட்டு நொய்யின்னு பேசிக்கிட்டு இருக்கிய? எதுவா இருந்தாலும் பேரவு பேசுவோம், சாப்பிட விடுங்க. ரெண்டு பேரும் என்னதான் நினைச்சிட்டு இருக்கிய? இந்த வீட்ல உள்ள ஆட்கள் யாருமே சோறின்ட்டு ஓடி வரல. நம்ம வீட்ல இருந்தா ரெண்டு பேரும் வந்து சோத்து பண்ண மாதிரி உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கிய. இந்த வீட்ல உள்ளவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாவே? என்ன நினைப்பாவே? பசி எடுத்துட்டு சாப்பிடியாவே நினைப்பாவே. எப்ப சாப்பிட்டா என்ன மைனி, நம்ம சோத்தை நம்ம தானே திங்க போறோம். கொஞ்சம் முன்னால திங்க, அவ்வளவுதான். இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கா? இந்த வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை என்ன சாப்பிடல, நீங்களும் தான் முதல்ல உட்கார்ந்து கொட்டிக்கிட்டு இருக்கீங்க வயிறு நிறைய. பெரிய அண்டா மாதிரி ஒரு தட்டை எடுத்து போட்டு வச்சு தின்னுட்டு இருக்கீங்க. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாவே? டோப்பம்டா, அதெல்லாம் ஒன்னும் நினைக்க முடியாவே. நினைச்சாலும் நாங்க சொல்லிக்கிட்டோம். நீ வந்து நின்று இப்படி சத்தம் போட்டுக்கிட்டுனாதான் எல்லாரும் நினைப்பா ஓடி போயிரு. இப்படி ரெண்டு பேரும் அண்டா மாதிரி ஒரு தட்டை எடுத்து வச்சு கொட்டி வச்சிருக்கீங்க. பிரியாணி இருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. ரோசப்பாக்கா பத்தி உனக்கு தெரியாதோ? எல்லாருக்கும் பத்துற அளவுக்கு நிறைய தான் செஞ்சு வச்சிருக்காவே. வேணா நீனும் ஒரு தட்டை எடுத்துட்டு உட்காரு, வயிற்றுச்சல் படாத. 3 பேரும் சேர்ந்தே சாப்பிடுவோம். ஆமா, என் பேரை சொல்லி தப்பிச்சிடலான்னு பாரு. ஏக்கா, என்ன சரோஜினி எங்களால கூப்பிட்டாவளோ? இங்க பார், ரெண்டும் உட்காந்து பிரியாணி தின்னுட்டு இருக்கு. எப்படி வர முடியும்? பிரியாணி தட்டோட தான் வரணும். பரவாயில்லக்கா, சாப்பிடட்டும். அஞ்சலி மாப்பிள்ள பிடிக்கலன்னு சொல்லிட்டா. என்னது, மாப்பிள்ள பிடிக்கலன்னு சொல்லிட்டாளா? ஆமாக்கா, மாப்பிள்ளையே பிடிக்கல, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டா. மாப்பிள்ளையும் போயிட்டாரு. ஏப்ல சரோஜினி, அதே எதுக்கு இவ்வளவு சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கா? சந்தோஷமா சொல்லலக்கா, நீங்க பிரியாணி சாப்பிட்டு இருந்தது பார்த்த உடனே சிரிப்பு வந்துச்சா, அதான் அப்படி சிரிச்சிட்டே சொன்னேன். பிரியாணி திங்க பார்த்தா அவ்வளவு காமெடியாவா இருக்கு. இல்லக்கா, கிச்சன்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கீங்களா, அதை பார்த்த உடனே சிரிப்பு வந்துட்டு. ஓஹோ, அப்படியா? நான் கூட அஞ்சலி கல்யாணம் வேண்டான்னு சொன்ன உடனே உனக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சிட்டேன். அதுல என்ன சந்தோஷம் வரப்போது என் தங்கச்சிக்கு? வாய் மூடி சாப்பிடு. வாய் மூடினவரை எப்படி திங்க முடியும்? டோப்பமண்ட அழகா பிரியாணி தின்னுட்டு இருந்தேன். சாப்பிட விடாம அக்கால தங்கச்சி அடுத்து வந்து கெடுத்து விட்டிய. இனி எல்லாரும் கல்யாணம் நின்று போச்சேன்னு சோகத்துல பிரியாணி திங்க மாட்டாவே. அவ்வளோ வேஸ்டா தான் போகுது. நாங்களா சாப்பிட்டுக்கிட்டே வெளியே போங்க 2 பேரும். சரோஜினி, அஞ்சலி எதுக்கு கல்யாணம் வேண்டான்னு சொன்னாளா? இழுவ, நீங்க வந்து சோர்த்துங்க வந்தா பக்கத்துல பக்கவாத்தியத்துக்கு ஆள் இல்லாம சொல்லிருப்பா. நீ அவ கூட இருந்திருந்தீங்கன்னா சரின்னு சொல்லிருப்பா. எதுக்குங்க வந்தா? பசிக்குதேன்னு சாப்பிட வந்த மைனி, இப்படி கல்யாணம் நின்னு போச்சே. இதுக்கு மேல அவளுக்கு மாப்பிள்ள பார்க்கும்போது கூடவே இருக்க பாரு, வயிற்ற நினைக்காத. நீங்க மட்டும் என்னத்த நினைச்சீங்களா? நானாவது எப்பயாவது நினைக்க, நீ எப்ப பார்த்தாலும் நினைக்கல. பிரியாணி நினைச்சு ராத்திரில இருந்து ஒழுங்கா சாப்பிடல, என்னால பசி தாங்க முடியல எனக்கு. நீ ராத்திரி பகல் எல்லாமே நல்லா தானே சாப்பிட்டுருப்பா. இருந்தாலும் பிரியாணிய பார்த்து ஆசை வந்துட்டு ஒன்னாலதான் இப்ப கல்யாணவோ வேண்டான்னு சொல்லிவிட்டா. ஓ, பிரியாணி தட்டோட போய் ஆணி கேளு. ஆமா, பிரியாணி தட்டோட போச்சல, நீ போய் நில்லு. நம்ம குடும்பத்தை ரொம்ப வாழ்த்துவாவே. டக்கு பக்கம் தின்னுட்டு தட்டத்துக்கு எரிஞ்சிட்டு வந்து தொலைங்க. மைனி, பிரியாணி எல்லாம் நல்லா ரசிச்சு ருசிச்சு மெதுவா தான் சாப்பிடணும். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. ஏ சரோஜினி, வா போவோம். ஏக்கா, பசிக்குது, நம்மளும் பிரியாணி சாப்பிடுவோமா? சோ கடவுளே, நீ எப்ப இது கூட சேர்ந்து கெட்டு போன? எல்லாரும் கல்யாணம் நின்னு போச்சேன்னு எங்க சோகத்துல இருப்பாவே. நீனு இது கூட சேர்ந்து சோறு திங்க போறீங்க. வா சரோஜினி, குஷ்பாக்கா பார்த்தா ஒன்னே தான் யாசுவா, இவையெல்லாம் விட்டுருவாவே. சரிக்கா, அப்ப பேர வச்சா அப்படி.
அஞ்சலி மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தா. நம்ம பிரியாணி திங்க வந்து கேப்ல எப்படி கல்யாணம் நின்று போச்சு வேண்டான்னு சொன்னா. தெரியலையே, சாப்பிட்டுட்டு போய் கேப்போம். கேளு கேளு, வாட்டியாவது உண்மை வருதான்னு பாப்போம். இல்ல எதுக்குல நீ அவசர அவசரமா கிளம்ப சொன்னா? மறுபடியும் அந்த பிள்ளைய பார்த்துட்டு ஒரு ஹாய் காமிச்சிட்டு வரலான்னு நினைச்சேன். டக்குன்னு கிளம்ப சொல்லிட்டா. என்னாச்சுல? ஸ்ரீனி சாரிடா. எதுக்குல? அது வந்து எங்க அக்கா. உங்க அக்கா இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கடா. என்னல சொல்றா? ஆமாண்டா ஸ்ரீனி, எங்க அக்கா இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாங்களாம். ஏல என்னை பிடிக்கலையா? இப்பதான்ல எல்லாரும் முன்னாடி பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அது உங்ககிட்ட ஏதோ கொஸ்டின் கேட்டாங்களாம்ல, அதுல நீ ஒழுங்காவே பதில் சொல்லலையா, அதனால எங்க அக்காவுக்கு பிடிக்கலையாண்டா. என்னல சொல்றா? நான் எல்லாத்துக்கும் கரெக்டா தானே ஆன்சர் பண்ணேன். தெரியலடா, எங்க அக்கா பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களாம். வெளியே போகும்போது மழை பெஞ்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. நான் ஓரமா போய் மரத்தடியில நிப்பேன்னு சொன்னேன். அப்புறம் 10 பேர் வம்பு பண்ணா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்னேன்டா. கடைசியா ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் வேலைக்கு போறது உங்களுக்கு சம்மதமான்னு கேட்டாங்க. நான் சம்மதம்னு சொன்னேன். ஹீரோயினா ஏதோ நடிக்க போறேன்னாங்க. அது மட்டும் வேண்டாம், வேற ஏதாவது வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவ்வளவுதான். டே ஸ்ரீனி, அந்த விஷயத்துல தான்டா நீ தப்பு பண்ணிட்ட. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எங்க அக்காக்கு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னா இல்லையா? அவங்க அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கும் போது நீ ஹீரோயினா நடிக்கலாம் அப்படின்னு நீ சொல்லியிருக்கணும். நீ எதுக்குடா மாத்தி சொன்ன? ஏல ஹீரோயினா நடிச்சா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வேற பசங்க கூட டான்ஸ் ஆட வேண்டியிருக்கோம், மாடல் ட்ரெஸ் எல்லாம் போட வேண்டியிருக்கோம். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. டேய், எங்க அக்காக்குலாம் ஹீரோயின் சான்ஸே கிடைக்காதுடா. அவங்க தான் சும்மா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ள அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு வயசும் ஆயிட்டு. இதுக்கப்புறம் சினிமால ஹீரோயின் சான்ஸ் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. சும்மா தாண்டா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நடக்க சான்ஸே இல்லை. நீ நடிக்கலான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இப்ப கல்யாணம் முடிஞ்சிருக்கும். அப்புறம் குழந்தை குட்டின்னு அதை பாக்குறதுக்கே அவங்களுக்கு டைம் போயிருக்கும். அப்புறம் எங்க இருந்துட்டா அவங்க ஹீரோயின் ஆவாங்க? அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லடா. தேவையில்லாம ஒரு பதில சொல்லி இப்போ வேண்டான்னு சொல்லிட்டாங்க. போ. ஏல நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னாவல, பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனா நீ சொன்ன பதில் தான் உங்களுக்கு பிடிக்கல. ஹீரோயினா நடிக்கலாம் நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கேன், அக்கா கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. நான் தான் உன்கிட்ட சொன்னேன்லடா, எங்க அக்கா நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு. ஏன்டா இப்படி ஒரு முட்டாத்தனமான பதில சொன்னேன்? ஏல சாரில. இப்போ சாரி கேட்டு என்ன பிரயோஜனம்? எங்க அக்கா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எங்க அக்கா வேண்டான்னு சொன்னா எங்க வீட்டுல யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாருமே அக்காவுக்கு பிடிக்கலன்னா இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதான் நீ கூட்டிட்டு வந்து இங்க தனியா நிக்க வச்சு சொல்லிட்டு இருக்கேன். சாப்பிட்டுட்டு போனா நீ சொன்னாங்க. நான் தான் நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன். என்னது சாப்பாடா? இல்ல சாப்பாடுன்னு சொல்லியிருந்தா சாப்பிட்டுருப்பேன்ல. டேய், உங்க பொண்ணு கெட்டி தரலடா. இந்த வீட்டுல உன்னால எப்படி சாப்பிட முடியும்? ஏன் அதுக்கு என்ன, நான் சாப்பிடுவேனே. இங்க பாரு ஸ்ரீனி, போற வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போ. இந்த வீட்டுல எல்லாம் சாப்பிடாண்டா. நீ சாப்பிட்டா உன்னை ரொம்ப சீப்பா நினைச்சுப்பாங்க. ஏல நான் ஒன்னு சொல்லட்டுமா? உங்க அக்காக்கு நீ பிடிச்சிருக்கல. நான் சொன்ன ஒரே ஒரு பதில தான் அவங்க என்னைய தப்பா புரிஞ்சுக்கிட்டாவ. மறுபடியும் போய் நான் பதில மாத்தி சொல்லிட்டு வந்துட்டுமா? அது சரி வராது ஸ்ரீனி. இப்ப நீ உள்ள போனா பெரிய பிரச்சனையாயிரும். சரில, உங்க அக்காவை பார்த்து பேசுற மாதிரி ஏதாவது ஒரு வேலையாவது போட்டுக்கூடா. நானும் உன் கூட இங்கேயே இருக்கேன். சீக்கிரமா உங்க அக்கா மனசுல இடம் பிடிச்சிரு. அப்படி மட்டும் பிடிச்சிட்டா உங்க வீட்லயே எல்லாரும் சேர்ந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கல்ல. டே அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா. நீ ஐடி கம்பெனில வேலை பாக்குற, மாசம் 50,000 சம்பளம் நான் சொல்லி வச்சிருக்கேன். அதை விட்டுட்டு இந்த கிராமத்துல விவசாய தொழில் பாப்பியா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா. அப்படி வந்து பார்த்தாலும் யாருமே உன்னை நம்ப மாட்டாங்க. அக்கா பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க, இதோட விட்டுறலாம். எங்க அக்காவுக்கு நான் வேற மாப்பிள்ள பாத்துக்கிறேன். ஏல நான் பிக்ஸ் ஆயிட்டேல. வேற மாப்பிள்ளையா? நோ 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 நோ. உங்க அக்கா பேரை என் மனசுக்குள்ள பச்சை குத்திட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பச்சை குத்திட்டேன். என்னால அஞ்சலியை மறக்க முடியாது. ஸ்ரீனி புரிஞ்சுக்கடா. நான் என்னடா பண்ண முடியும்? நீ நான் சொன்ன மாதிரி நடிக்கவே இல்லை. இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நீ ஒழுங்கா ஆன்சர் பண்ணியிருந்தா எங்க அக்கா ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஏற்கனவே அஸ்வினி என் கூட இருக்கான். நீ என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் எங்க அக்காவையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ தாண்டா எல்லாத்தையும் சொதப்பிட்ட. ஏல ஒரே ஒரு வேலை வாங்கி கொடுல. நான் இங்கேயே உங்க கூடயே இருந்து உங்க அக்காவை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுறேன். ஸ்ரீனி சாரியில மச்சான். கரெக்டுன்னு சொன்னதெல்லாம் தப்பு தான். எனக்கு உங்க அக்காவை ரொம்ப பிடிச்சி போச்சுல. உங்க அக்காவுக்கும் என்னைய பிடிச்சிருக்கு. இந்த ஒரு சின்ன விஷயத்துலதான் நீ தப்பா எடுத்துக்கிட்டாவ. இதை சரி பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு செட் பண்ணி விடல. வேலை வாங்கித்தால. இல்ல ஸ்ரீனி, இதெல்லாம் சரி வராது. நீ இந்த வீட்டுக்கு வந்தாலும் அதுவும் சரி வராது. எல்லாரும் நீ ரொம்ப சீப்பா நினைப்பாங்கடா. எனக்கு வேலை போயிட்டுன்னு சொல்லிரு. இங்கே ஒரு வேலை வாங்கித்தால. அப்படி இல்லை நான் உன் கூட இருக்க ஆசைப்பட்டுக்கிட்டே நான் இங்க வந்துட்டேன்னு சொல்லு. ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு வேலை மட்டும் வாங்கித்தால. கண்டிப்பா உங்க அக்கா மனசுல நான் இடம் பிடிச்சிருக்கேன். ஒரே ஒரு மாசம் டைம் கிடைச்சா கூட போதும். உங்க அக்கா வையால இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் நான் சொல்ல வைக்கேன். சரி ஸ்ரீ, நீ இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது.
ஒரு வாரம் கழிச்சு உங்ககிட்ட சொல்றேன். சரில வெயிட் வா ஸ்ரீனி, போற வழியில சாப்பிட்டுக்க. சரில. ஏலே இதுக்குதான் நான் மாலே சொன்னேன் வேண்டாம் வேண்டாம் செட் ஆக மாட்டாது. இப்பயே உனக்கு நான் சொல்றேன் கேட்டுக்க. இவனுக்கு மட்டும் வேலை வாங்கி கொடுத்துறாதே, நம்ம எல்லா பிளானையும் நாசம் பண்ணிடுவான். சரி அஸ்வின், அதை பத்தி பிறகு யோசிப்போம். நான் இந்த கல்யாணம் நடந்துரும்னு ஆசைப்பட்டேன், அது நடக்கலையே தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சரில உங்க அக்கா வேற ஒரு நல்ல மாப்பிளையா பாப்போம். நல்ல மாப்பிளைக்கு எங்கடா போறது? தேடினா கிடைக்கல. உங்க அக்காக்கு நீயே சீக்கிரமா ஒரு மாப்பிளைய பாரு, கல்யாணத்தை முடி எல்லாத்தையும் நல்ல பேர் எடுக்க பாரு. கடைசி நிமிஷத்துல அக்கா இப்படி கவுப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. இந்த மாதிரி ஒரு ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எது கூட பதில் சொல்ல முடியாம வந்துட்டான். சரில விடு, அதையே நினைச்சிட்டு இருக்காத. அடுத்து என்ன பண்ணலாம் யோசி. சரி அஸ்வின். சிட்டு சிட்டு குருவிக்கு குடியதுக்கு, அது தொட்டு தொட்டு சொந்தம் கொள்ள வானம் இருக்கு. இந்த சொந்தங்காரி சொல்லி சொல்லி உள்ளம் தினம் பாடுதம்மா, சும்மா சும்மா வந்து அலைகள் நெஞ்சு மோதுதம்மா. சிட்டு சிட்டு குருவிக்கு குடியதுக்கு, அது தொட்டு தொட்டு சொந்தம் கொள்ள வானம் இருக்கு. ஹே சிட்டு சிட்டு குருவிக்கு குடியதுக்கு. ஏ அஞ்சலி, யார் ஷில்பா, என்ன விஷயம்? ஏருக்கு இவ்வளவு பதட்டமா இருக்க? ஏ அஞ்சலி, நான் பதட்டப்படக்கூடாது, நீ தான் பதட்டமா இருக்கணும், கவலையா இருக்கணும், வருத்தமா இருக்கணும். ஜாலியா துள்ளி குதிச்சு ஆடிக்கிட்டு இருக்கா. நான் எதுக்கு வருத்தப்படணும், சம்மந்தமே இல்லாம? என்ன சொல்ற அஞ்சலி? மாப்பிள்ளைய நீ தானே வேண்டான்னு சொல்லிட்டியா? எஸ் எஸ் சொன்னேன். எதுக்கு அப்படி சொன்னா? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கேன்னு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னேனே அஞ்சலி, எதுக்கு நீ அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்தா? ஷில்பா, நான் அவன்கிட்ட பேசி பார்த்தேன், எனக்கு பிடிக்கல, அதனால வேண்டாம்னு சொல்லிட்டேன். பேசி பார்த்து பிடிக்கலையா? எஸ் எஸ், நான் பேசி பார்க்கும்போது எனக்கு அவனை துளி கூட பிடிக்கல, அதனால தான் வேண்டாம்னு சொன்னேன். என்ன பேசுனா, ஏன் பிடிக்கல, என்னாச்சு தெளிவா சொல்லு. நான் அவன்கிட்ட மூணு கேள்விதான் கேட்டேன், அதுல ஒரு கேள்விக்கு கூட ப்ராப்பரா ஆன்சர் பண்ணவே இல்ல, அதனால எனக்கு பிடிக்கல, வேண்டாம்னு சொல்லிட்டேன். என்ன கேள்வி கேட்ட அஞ்சலி? ரோட்ல போகும்போது திடீர்னு மழை வந்துச்சு, நான் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவரு ஓரமா போய் நிப்பேன்னு சொல்றாரு. கரெக்ட் தானே? நோ நோ நோ, ஒரு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போறாரு அவரு. மழை வந்த உடனே என் கூட டான்ஸ் ஆடணும், டூயட் பாடணும், மழையில நனையணும், கவிதை சொல்லணும், இந்த மாதிரி ஏதாவது ரொமான்டிக்கா சொல்லுவாருன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஓரமா போய் நின்னுகிடுவேன்னு சொல்றாரு. இது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அப்படியே அடுத்து என்ன கேள்வி கேட்டா, 10 பேரு என்கிட்ட வம்பு பண்ணாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் தருவேன்னு சொல்றாரு. எனக்கு அதுவும் பிடிக்கல. ஒரு ஹீரோ மாதிரி மாசா அடிச்சு துரத்துவேன்னு சொல்லுவாருன்னு நினைச்சேன். அவரு சொல்லவே இல்ல, என்னைய குடுகுடுன்னு கூட்டிட்டு ஓடிடுவேன்னு சொல்றாரு, பைனாகோலி மாதிரி. அஞ்சலி, சினிமால தான் அப்படிலாம் அடிக்க முடியும், நேஜத்துல எல்லாம் யாரையும் அடிக்கவே முடியாது. அப்படிலாம் கிடையாது, நேஜத்திலையும் தைரியமான ஆட்கள் அடிப்பாங்க. இவர் தான் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனால எனக்கு ரெண்டாவது பதிலும் சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல, எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரி, மூணாவது கேள்வி கேட்டேன். இந்த கேள்விக்கு மட்டும் ப்ராப்பரா ஆன்சர் பண்ணிருந்தா ஓகே, அவரை செலக்ட் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா இருக்கிறதுல இந்த கொஸ்டினுக்கு தான் மோசமா ஆன்சர் பண்ணாரு. என்ன கேள்வி கேட்டா, நான் வேலைக்கு போலாமான்னு கேட்டேன், ஓகே சொன்னாரு. சினிமால நடிகை ஆகலாமான்னு கேட்டேன், நோ சொல்லிட்டாரு. என்னோட பெரிய கனவு சினிமால நடிகை ஆகுறதுதான், அதுக்கு நோன்னு சொன்னா எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட முடியும்? எனக்கு இருக்கிறது இந்த ஒரு ஆசைதான். இந்த ஆசைக்கு ஒத்து வராத மனுஷன் கூட எப்படி நிம்மதியா வாழ முடியும்? அதனாலதான் எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். அஞ்சலி, இருந்தாலும் நீ யோசிச்சு முடிவு எடுத்திருக்கலாம். அவர்கிட்ட உன்னோட ஆசை இதுதான் சொன்னியா? நான் எதுக்காக சொல்லணும்? அவரோட மனசு எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணேன். அவரு ரொம்ப பழமையா இருக்காரு, இந்த காலத்து மனுஷன் மாரி ஓபன் மைண்டடா இல்ல. எனக்கு அது பிடிக்கல, அதனால கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் எடுத்து சொல்லியிருந்தா புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஷில்பா, உன்னோட ஆசைய கல்யாணத்துக்கு பிறகு உன் புருஷன்ட்ட எடுத்து சொன்னி, அவர் புரிஞ்சுக்கிட்டாரா? உன் ஃபேமிலியில வேலைக்காரங்க வச்சாங்களா? இல்லல்ல. ஆமா அஞ்சலி, நாம சொல்லி ஒருத்தரை மாத்திரலாம், கல்யாணத்துக்கு
வைப்பான். ஷில்பா, நம்ம எடுத்து சொல்லி ஒருத்தருக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் அதை செய்யறது ரொம்ப மிகப்பெரிய முட்டாள்தனம். நம்ம சொல்லாமலேயே நம்ம மனசு புரிஞ்சுக்கிடணும். வரப்போறவரு ஓபன் மைண்டடா இருக்கணும். நாம சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஏத்துக்கிட்டா நம்ம திணிக்கிற மாதிரி இருக்கும். அது வாழ்க்கைக்கு செட் ஆகாது. நான் இந்த மாதிரி தான் இனி எந்த மாப்பிள்ள வந்தாலும் 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் கேட்பேன். இந்த கொஸ்டினுக்கெல்லாம் யார் பதில் கரெக்டா சொல்றாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன். சரி அஞ்சலி, நல்ல யோசனை தான். எஸ் எஸ், ஃபியூச்சர்ல அப்பதான் எனக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும் நான் ஹீரோயின் ஆகுறதுக்கு. அதனால தான் இப்படி ஒரு சூப்பரான ஐடியாவை கண்டுபிடிச்சிருக்கேன். கூடிய